ஸ்ரீ பத்ம புராணம் 22ஆம் பகுதி காலகல்பனின் சரிதம். முன்னொரு காலத்தில் மதுரை நகரில் சோமசேகர சர்மா என்ற ஒரு பிராமணர் விசாலாட்சி என்ற தன் மனைவியுடன் வசித்து வந்தார். அவர்கள் இருவரும் புனித தீர்த்த யாத்திரை புறப்பட்டனர். அவர்கள் கங்கையாற்றை அடைந்து கங்கா ஸ்நானம் செய்து கங்கை நீரை கலசத்தில் நிரப்பிக்கொண்டு அதனை துளசி தளத்தின் நடுவில் வைத்து கொண்டு கால்நடையாக வந்து கொண்டிருந்தனர். அவருக்கு எதிரில் மேல் நாட்டிலிருந்து வந்த வர்த்தகன் ஒருவன் சாக்குகளுடன் வந்து கொண்டிருந்தான். அவன் தனது இரட்டை மாட்டு வண்டியில் காலகல்பன் என்பவன் வண்டி ஓட்ட அம்மாடுகளில் ஒன்று கிழட்டு மாடாகவும் மற்றது பலமுடையதாகவும் இருந்தது. காலகல்பன் அந்த கிழட்டு மாட்டை திருப்பி திருப்பி அடித்து ஓட்ட அதற்குள் வண்டியும் உடைந்து அதன் மேல்பட அது கீழே விழுந்தது. பின்னர் ஒருவாறு தெளிந்து தன் கூரிய கொம்புகளால் காலகல்பனை பலமுறை குத்திட அவன் மூர்ச்சித்து விழுந்து இறுதியில் மரண அவஸ்தையில் இருந்தான். அப்போது அவ்வழியில் வந்து கொண்டிருந்த சோமசேகர சர்மா அவனுடைய நிலையை கண்டு பரிதாபப்பட்டார். அவன் வாயில் கங்கை நீரை ஊற்றினார். ஸ்ரீஹரியை பூஜித்து அவன் உடலில் தெளித்தார். துளசியை உடல் மீது வைத்துவிட்டு தான் வழியே சென்றார். அந்த காலகல்பன் அந்த இடத்திலேயே உயிரை விட்டான். பின்னர் சோமசேகர சர்மா வழியில் சிலர் நன்கு உதைப்பட்டு அடிபட்டு நடக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்ததை கண்டு அவர்களை விசாரிக்க அவர்கள் தாங்கள் யமதூதர்கள் என்றும் அவர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையே இதற்கும் காரணம் என்றனர். காலகல்பன் உயிரை கொண்டு போக வந்த எங்களை தடுத்து விஷ்ணு தூதர்கள் அவனை பாவி அல்ல என்றும் புண்ணியாத்மா என்றும் எந்த பாவமும் அவனுக்கு தெரியாது என்றும் மரண அவஸ்தையில் இருந்த போது கங்கை நீரும் துளசியும் அருந்தினான் என்றும் அவன் உடல் மீது துளசிகளை வைத்து கொண்டான் என்றும் நாராயண நாமஸ்மரணம் கேட்டான் என்றும் கூறி காலகல்பனை வைகுந்தத்திற்கு அழைத்து சென்றனர் என்றும் கூறினர். அது கேட்ட சோமசேகர சர்மா கங்கையின் மகிமை, துளசியின் பவித்திரம், அந்திம காலத்தில் நாராயண நாமஸ்மரணம் ஆகியவற்றின் பலனை கண்களுக்கு எதிரிலேயே அறிந்தார். திருமால் உடல் கூறும் புராணங்களும் பிரம்ம புராணம் விஷ்ணுமூர்த்தியின் தலை, பத்ம புராணம் இதயம், விஷ்ணு புராணம் வலது கை, சிவபுராணம் இடது கை, பாகவத புராணம் தொடைகள், நாரத புராணம் நாபி, மார்க்கண்டேய புராணம் வலது பாதம், அக்னி புராணம் இடது பாதம், பவிஷ்ய புராணம் வலது முழங்கால், பிரம்ம வைவர்த்த புராணம் இடது முழங்கால், லிங்க புராணம் வலது, வராக புராணம் இடது, கந்த புராணம் உடல் ரோமம், வாமன புராணம் தோல், கூர்ம புராணம் முதுகு, மத்ஸ்ய புராணம் உடற்கொழுப்பு, கருட புராணம் எலும்பில் உள்ள ஊன், பிரம்மாண்ட புராணம் எலும்புகள். இவ்வாறு புராணங்கள் அனைத்தும் திருமால் உருவிலேயே அறியப்படுவதால் இவற்றை படிப்பதால் மிகுந்த புண்ணியம் சேரும். பத்ம புராணம் முற்றிற்று.